ஹாய் மக்களே! ரெய்னி சீசன் ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ குட்டீஸ் எல்லாம் வீட்ல இருந்தாங்கன்னா, நமக்கு எப்போ கோல்டு பிடிக்கும், எப்போ ஃபீவர் வருங்கிறதே தெரியாம போச்சு. ஸோ இந்த பொடிய நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரியவங்க வரைக்கும் இது யூஸ் ஆகும். இத பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதே ஸ்பூனில் 1½ ஸ்பூனுக்கு நான் ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். ஓமம் எப்போவுமே நமக்கு ரொம்ப நல்லது. அதாவது தலையிலலாம் நீர் இருந்தது அப்படின்னா, இது நமக்கு க்யூர் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் 2 துண்டு சுக்கு எடுத்திருக்கேன். சுக்குமே என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு சளியெல்லாம் இருந்தது அப்படின்னா, அதை ரொம்ப க்யூர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் சுக்கு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாலுமே ஓகே தான். அதாவது காரத்துக்கு ஒரே ஒரு வரமிளகா எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் நல்ல மிளகு, அதுக்கப்புறமா 1 ஸ்பூனுக்கு வெந்தயம். மிளகு நல்ல காரமாக இருக்கும். ஸோ நமக்கு சளி எதுவுமே தங்க விடாது. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போக மல்லி எடுத்திருக்கேன். மல்லி ஆல்ரெடி நான் வறுத்ததே வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். சரியா? ஸோ இந்த மல்லியை நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பேன் வச்சு அதில் ஃபஸ்ட்டு சுக்கும் ஓமம் இந்த 2யுமே போட்டு லைட்டாக வறுக்கிறோம். அதாவது ரொம்ப கருக விட்டுறாம. அதுக்கப்புறம் நம்ம வச்சிருந்த ஜீரகம், மிளகு, வத்தல், அதுக்கப்புறமா வெந்தயம் இதெல்லாமே போட்டு லைட்டாக அதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுத்தெடுக்கணும். எதுவுமே கருகிடக்கூடாது. ஆனால் மிளகு கொஞ்சம் வெடித்து வர ஸ்டேஜ் வரும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். இது கூட இந்த மல்லியும் சேர்த்துட்டு அப்படியே பிளேட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் அப்படியே அந்த ஹீட்டெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது நீங்கள் குழம்பு பண்ணுறதுக்கு போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்ச்சலுக்கெலாம் ரொம்ப க்யூர் ஆகும்.